சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்றைக்கு மே 15 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்க. சூரியனில் உருவான புயலை பதிவு செய்த விண்கலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆதித்யா L1 தான் பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சந்திராயன் 3 அப்படின்றது நிலவின் தென் துருவத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்தியாவால் அனுப்பப்பட்டது. எக்ஸ்போசாட் அப்படின்றது வானியல் நிகழ்வுகளை உற்று ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். இன்சாட் 3DS அப்படின்றது காலநிலை மாற்றத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்டது. ஸோ ஆதித்யா L1 அப்படின்றது சூரியனின் தோற்றங்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக நாம அனுப்பினது தான் ஆதித்யா L1. ஸோ அது சூரியனில் உருவான புயலை பற்றின தகவலை இப்போ நமக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிவிப்பு வெளியிட்டது யாரு? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சூரியன்ல இப்போ உருவாச்சே அந்த புயல் எந்த இடத்துல உருவாயிருக்கு அப்படின்னா AR 13664 அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனின் பகுதியில் உருவானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூமியை தாக்கக்கூடிய கதிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரிய அலை மூலமாக எக்ஸ் கதிர்கள் மூலமாகவும் பூமி பாதிக்கப்பட்டிருக்கு. அது போக சூரியனின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து நிறைய கதிர்கள் பூமியை தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ முக்கியத்துவம் என்ன அப்படின்னா 2003க்கு அப்புறம் உருவான சூரிய புயல் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருந்தது. மே 11 உருவாச்சு. ஸோ வரலாற்றில் மிக சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியில தாக்கப்பட்டது அப்படின்னா காரிங்டன் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. 1859 நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் இந்த சூரிய புயலுடைய தாக்கம் எப்படி இருந்தது? ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க? அயனி மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடையாமல் இருப்பது தான் இந்தியாவில் இந்த தாக்கம் கம்மியாக இருப்பதற்கு காரணம். ஸோ கண்காணிக்கும் மற்றொரு விண்கலம், இப்போ ஆதித்யா L1 எப்படி சூரிய புயலை கண்காணிச்சதோ அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு விண்கலம் ஆகிய சந்திராயன் 2 கண்காணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம்? சூரிய புயல் அப்படின்றது சமீபத்திய காலங்களில் உருவாச்சு. அது பற்றிய தகவலை இந்தியாவுடைய விண்கலன் ஆகிய ஆதித்யா L1 கொடுத்திருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம். ஸோ சூரியனுக்கு வளிமண்டலம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட புக்ல. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்றாங்க? சூரிய வளிமண்டலத்தில் கீழ்ப்பகுதியை வண்ணக்கோளம், அதாவது குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோ அப்படின்னாலே கிரேக்க மொழியில வண்ணம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் அந்த கீழ்ப்பகுதி இருப்பதனால அது குரோமோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வெப்பநிலை மிக வேகமாக உயரக்கூடிய பகுதியை தான் மெல்லிய மாறுநிலை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோஸ்பியர்ல பரந்த பகுதி தான் கரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சூரியன்ல இருக்கக்கூடிய தோற்றங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சூரிய வளிமண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சூரியன் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ், சூரியன் சார்ந்த புக் கண்டென்ட், சூரியன் சார்ந்த ப்ரீவியஸ் क्वेश्चन எப்படி கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கோமா? நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. சப்போர்ட் பண்ணுற விதம் அப்படின்றது லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும், வீடியோ முடிச்சுட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. இந்திய கடலோர காவல் படையில் உள்ள கிழக்கு மண்டலத்திற்கான மாசு கட்டுப்பாடு பயிற்சி எங்கு தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் சென்னையில தான் தொடங்கப்பட்டது. மிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி விசாகப்பட்டினத்தில் சமீபத்திய காலங்களில் நடந்தது. சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான பயிற்சி அப்படின்றது மேகாலயாவில் நடக்க போகுது. மகஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவிற்குமான முதல் பயிற்சி சதா தன்சிக் அப்படின்றது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மகஜன் நடந்தது. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. இப்போ இந்திய கடலோர காவல் படை மூலமாக அதுவும் கிழக்கு மண்டலத்துல மாசு கட்டுப்பாடு பயிற்சி அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு சென்னையில அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கீங்களா. சோ மாசு கட்டுப்பாடு பயிற்சியோட நோக்கம் என்ன? கடல்ல எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்தணும், கடல்ல மாசுக்கள் ஏற்படாமல் தடுக்கணும். இந்த இரண்டு நோக்கத்துக்காக தான் இந்த பயிற்சி நடந்திருக்கு. ஸோ பயிற்சியின் இணைந்த பல்வேறு துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர காவல்படை மட்டும் பண்ணல, துறைமுகம் சார்ந்த நபர்களும், எண்ணெய் நிறுவனங்களும், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமும், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ மேற்கொள்ளப்பட்ட பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ஒன்று, தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பிற்கான டேபிள் டாப் பயிற்சி அப்படின்றத மேற்கொண்டாங்க. எண்ணெய் மாசுவை கட்டுப்படுத்தும் திறன் படைத்த பயிற்சியும் மேற்கொண்டாங்க. ஸோ கலந்து கொண்டவை அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோனியர் ரக விமானம் அப்படின்றத பயன்படுத்தணும், இலகு ரக ஹெலிகாப்டர்ஸையும் பயன்படுத்தணும். ஓகேங்களா, அடுத்த விஷயம், இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கசிவு அதுவும் சென்னை ரீஜியன்ல எதுவும் நடத்தப்பட்டிருக்கா? அது சார்ந்த புக்ல எதுவும் தகவல் இருக்கா? 2017 ஜனவரி 28
எண்ணூர் துறைமுகத்துல 2 சரக்கு கப்பல்கள் மோதி கடல்ல எண்ணெய் கசிவு அப்படின்றது ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டருக்கு அந்த எண்ணெய் கசிவு அப்படின்றது பரவுச்சு. நிறைய தன்னார்வலர்களை யூஸ் பண்ணி தான் நம்மளால எடுக்க முடிஞ்சு. அனந்த மோகன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ எண்ணெய் கசிவு ஏற்பட்டதுன்னா அந்த எண்ணெய் கசிவுகளை உண்ணுவதற்கு ஒரு பாக்டீரியா கண்டுபிடிச்சாரு. அந்த பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம் இன் தி வேர்ல்ட் அப்படினு கேட்டா என்ன சொல்லணும்? கடல் சூழல் மண்டலம் தான் உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம். தமிழ்நாட்டில் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி எந்த நாடுகள் செல்வோருக்கு செலுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தமிழ்நாட்டில் மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி அப்படின்றது தென் அமெரிக்கா நாடுகளுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த 2 நாடுகளுக்கு செல்வோருக்கு இந்த தடுப்பூசி செலுத்துறாங்க. அதுக்கான இன்டிமேஷன்ஸ் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. சோ ஐரோப்பா நாடுகள், ஆஸ்திரேலியா நாடுகள், ஐரோப்பா நாடுகள்ல கிளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் பரவுச்சு அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஆஸ்திரேலியாவில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தின் காரணமாக இன்ஃப்ளூயன்சா வைரஸோடைய தாக்கம் இருந்தது அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ தற்பொழுது ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து போனா மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி அப்படின்றது செலுத்தணும். அப்பதான் விமானத்துக்கு அனுமதி. அதுக்கப்புறம் அங்கிருந்து வரும்பொழுது இந்த தடுப்பூசி போடுவாங்க. ஓகேங்களா? சோ புதிய தடைமுறை. ஒரு சில நாடுகள் செல்வதற்கு மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி கட்டாயம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இந்த தடுப்பூசி அப்படின்றது செலுத்தப்படுகிறது. கிண்டியில, சென்னை துறைமுகத்துல, தூத்துக்குடி துறைமுகத்துல செலுத்துறாங்க. ஸோ மஞ்சள் காய்ச்சல் அப்படின்றது கொசு மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற கொசு தான் பரவி விடுது. ஸோ சில நபர்களுக்கு மஞ்சள் காமாலை அப்படின்றது இந்த வைரஸ் அட்டாக் மூலமாக வருவதனால இதை மஞ்சள் காய்ச்சல் பிரபலமாக அழைக்கிறோம். ஸோ நோய் காரணி ஃபிளாவி வைரஸ் உண்டாக்கும் இரத்த கசிவு நோய் தான் இந்த மஞ்சள் காய்ச்சல் நோய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆன்டிவைரல் சிகிச்சை முறை கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், அதாவது மலேரியா அப்படின்றது கொசுவின் மூலமாக தான் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா சர் ரொனால்ட் ராஸ் அப்படின்றவர். ஸோ இந்தியாவில் பிறந்தவர், ஆனா இந்தியாவில் பிறந்திருந்தாலும் பிரிட்டிஷ் மருத்துவராக பார்க்கப்படுறாரு. ஓகேங்களா? ஸோ மலேரியா அப்படின்றது ஒட்டுண்ணி மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை கண்டுபிடிச்சதுனால 1902 இவருக்கு நோபல் பரிசும் கிடைச்சது அப்படின்னு தெரியும். அடுத்த விஷயங்க பாருங்க, இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் 19 மார்ச் 2020 அன்று வெளியிட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறது? 9 நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு தீவிரமாக பின்பற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கழிவு குழாய் அடைப்பை நீக்க சென்னையில் சோதனை முயற்சியில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டிகூட். இது கேரளால தான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை இப்போ நாம டெஸ்டிங் ப்ராசஸ்ல சென்னையில் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ கழிவு குழாய் அடைப்பை நீக்குவதற்காக. சிந்துஜா அப்படின்றது கடல் அலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிப்பதற்கு சென்னை ஐஐடி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் சிந்துஜா அப்படின்றது. மம்மத் அப்படின்றது என்னது நம்ம பார்த்தோம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக கொண்டுப்பட்ட ஒரு மெத்தட் தான் மம்மத் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சமுத்திராயன் அப்படின்றது ஒரு இன்ஜின். ஓகேங்களா? 6000 அடி ஆழம் கடலுக்குள்ள சென்று அங்க என்ன மாதிரியான மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு சமுத்திராயன் அப்படின்ற கருவியை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சோ பண்டிகூட் அப்படின்றது கழிவு குழாய் அடைப்பை நீக்குவதற்காக சென்னையில சோதனை முறையில் கொண்டு வந்திருக்காங்க. சோ சென்னை குடிநீர் வாரியத்திற்கு யார் வழங்கினா? ONGC நிறுவனம் வழங்கினாங்க. எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க? கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த நிறுவனத்தில் வரக்கூடிய லாபங்கள்ல ஒரு பர்டிகுலர் சதவீதம் என்ன பண்ணணும் அப்படின்னா சமூக பொறுப்போடு கொஞ்சம் செலவழிக்கணும். சோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பண்டிகூட் 3 வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க சென்னை குடிநீர் வாரியத்துக்கு. ஓகேங்களா? சோ 3 இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. சோ ரோபோட்டிக் அடிப்படையில் இந்த பண்டிகூட் அப்படின்றது செயல்படும் சொல்றாங்க. சோ அடைப்பை நீக்குவதற்கு, தூர்வாருவதற்கு இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயு கசிவை கண்டறியக்கூடிய சென்சார் அப்படின்றது அதுல பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சோ விஷவாயு மரணம், மனிதர்கள் இறங்கி அந்த அடைப்புகளை நீக்கும் பொழுது விஷவாயு மரணம் ஏற்படுதுல, சோ அதை நம்மளால தவிர்க்க முடியும் இந்த இயந்திரங்களை பயன்படுத்தும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கழிவுநீர் மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவின் நீரை மாசுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது ஒன்று வீட்டு உபயோகம், இன்னொன்று தொழிற்சாலை, அப்புறம் விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவதும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் இந்த கழிவு நீர் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டு பயன்பாடு, அப்புறம் துணி உற்பத்தி ஆலைகள், தோல் தொழிற்சாலைகள், சர்க்கரை மற்றும் சாராய ஆலைகள், காகித உற்பத்தி ஆலைகள்லாம் கழிவு நீரை ஏற்படுத்தக்கூடிய மூலங்களாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்க பாருங்க, மேம்பாடு அப்படின்றது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? மிகவும் சரி. மக்கள் அதிகமான வருவாய் பெறணும், சிறந்த கல்வி பெறணும், உடல் நலம் நல்லா இருக்கணும், ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை, அப்படி இருக்கக்கூடிய சமூகம் தான் மேம்பாடு அடைந்த சமூகம். கரெக்டா? மிகவும் சரி. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம்,
உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 நடைபெறும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெதர்லாந்து நடக்குது. சோ இத்தாலியில G8 உச்சி மாநாடு நடக்க போகுது. இந்தியாவில் G20 உச்சி மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. ஐக்கிய அரபு அமீரகத்துல காலநிலை மாற்ற மாநாடு நடந்தது. சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. நெதர்லாந்துல உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு அப்படின்றது நடக்குது. ஓகேங்களா? சோ நடைபெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டர் டேம் அப்படின்ற இடத்துல மே 13 இருந்து மே 15 நடக்குது. சோ முதல் முறையாக இந்தியா அதன் சொந்த பெவிலியனை இந்த மாநாட்டில் அமைச்சிருக்காங்க. சோ அமைத்தது யாரு? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தான் அமைச்சிருக்காங்க. சோ திறந்து வைத்தது யாரு? புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் அமைச்சக செயலாளராக இருக்கக்கூடிய புபிந்தர் எஸ் பல்லாவால் அப்படின்றவங்க தான் திறந்து வச்சிருக்காங்க. சோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா உலக அளவுல பசுமை ஹைட்ரஜன் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கான ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது. சோ இந்தியா பெவிலியன் அமைச்சிருக்காங்க முதல் முறையா இந்த மாநாட்டில் பார்த்தோம். அந்த பெவிலியன்ல என்ன காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னா பசுமை ஹைட்ரஜன் துறையில நம்ம நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத காட்சிப்படுத்துறாங்க. சோ தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம்னே நமக்கு வச்சிருக்கோம். 2023 ஜனவரியில கொண்டு வந்தோம். அதோட இலக்கு என்ன அப்படின்னா 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் உற்பத்தியை 2030க்குள்ள நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்றது அதோட இலக்கு. ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட் பார்க்கிறோம். ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எதிர்கால எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல ஹைட்ரஜன் வாயு ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். ரொம்ப தூய்மையானது, எரியும் பொழுது நீரை மட்டும் வெளியே விடும். இது மட்டுமல்லாமல் அதிகமான ஆற்றலையும் கொடுக்கும், காற்று மாசுபடுத்தாத தன்மை படைத்தது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்கிறோம். சோ பருவநிலை மாற்றமலை மாநாடு அப்படின்றது 2021ல எங்க நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. கிளாஸ்கோல நடந்துச்சு. அதுக்கப்புறம் எகிப்துல ஷார்ம் எல் ஷேக் 2022 நடந்துச்சு. 2023ல துபாயில் நடந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் உள்ள எந்த கப்பல் கட்டும் நிறுவனத்தின் 250வது ஆண்டு விழா தற்பொழுது கொண்டாடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மசகண்டாக் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு தெரியும். சோ இந்தியாவில் ஃபேமஸா இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் 4 தான். காட்டன் ரிச் கொல்கத்தால இருக்கு, கொச்சி கப்பல் கட்டும் தளம், விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளம். ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு அழைப்பாங்க. சோ அந்த நாளைக்கு நம்ம பார்த்தாச்சு. மசகண்டாக் கப்பல் கட்டும் தளம் நிறுவிதான் 250 ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ எங்க இருக்கு மசகண்டாக் அப்படின்றது? மும்பைல இருக்கு. எப்போ அமைச்சாங்க? 1774ல அமைச்சாங்க. சோ நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றது யாரு? ஸ்ரீ கிரீதர் அரமானே அப்படின்றவங்க தலைமையேற்றாங்க. பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடியவங்க. சோ புதிதாக திறக்கப்பட்ட விஷயங்கள் இந்த தினத்தை முன்னிட்டு மிட்ஜெட் நீர்மூழ்கி கப்பல், அதோடைய பெயர் என்ன சொல்றாங்க? அரோவானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூரிய மின்சார கலன் படகு, எரிபொருள் செல் மின்சார படகுகள்லாம் புதிதாக அந்த டேவை முன்னிட்டு திறந்து வச்சாங்க. சோ அதுக்கப்புறம் வெளிநாட்டு வடிவமைப்புடன் நீர்மூழ்கி தயாரிப்பு 1984 இருந்தே மசகண்டாக் கப்பல் கட்டும் தளத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சோ முழு அளவிலான வழக்கமான நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பிற்கு 2028 இலக்காக வச்சு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளம் என்னென்னு நம்ம பார்த்திருக்கோம். ஹிந்துஸ்தான், காட்டன் ரிச், மசகண்டாக், கொச்சி பார்த்தாச்சு. ஓகேங்களா? சோ கப்பல் கட்டும் தொழில ஆசியாவில் 2வது இடத்தையும் உலக அளவில் 16வது இடத்தையும் இந்தியா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் மசகண்டாக் கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய திறன் போட்டி எங்கு தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுடெல்லியில தொடங்கி இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டி நடந்ததே இல்லை, சமீபத்திய காலங்களில் நடந்தது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் ஏசியாட்டிக் கேம்ஸ் அப்படின்றது சைனாவில் நடந்தது. அதுல அதிகமான பதக்கங்களை ஹரியானா தான் வென்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பார்க்கலாம். டெல்லியில் நடக்கக்கூடிய இந்தியன் ஸ்கில் காம்படிஷன் 2024 சார்ந்து பார்க்கலாம். டெல்லியில் எங்க நடக்குது? யசோ பூமி அப்படின்றது நடக்குது. மே 15 தொடங்குது. சோ திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் மூலமாக நடத்தப்படுகிறது. 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதுல கலந்துக்கிறாங்க. அந்த 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. 61 திறன் பிரிவுல போட்டிகள் நடத்த போறாங்க. 4 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றியாளர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு 2024ல உலக திறன் போட்டி அப்படின்றது நடக்கும். எங்க அப்படின்னா பிரான்ஸ்ல. சோ அதுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போட்டியாளரை எப்படி தேர்வு செஞ்சாங்க? இந்த 900 நபர்கள் எப்படி தேர்வு செஞ்சாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் அப்படின்னா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ல யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ அதுல திறமை வாய்ந்தவர்களை மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த விஷயம் மக்கள் தொகை பகுப்பு, டெமோகிராபிக் டிவிடெண்ட். இந்தியா இளைஞர்கள் நிரம்பிய தேசமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் வளர்ச்சிக்கு அடிப்படை. சோ அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சரியான பயிற்சியை கொடுத்து திறன் மேம்பாடு கொடுத்தா தான் நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு நாட்டுடைய இளைஞர்கள் தான் வெளிநாட்டுடைய முதலீட்டுகளையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான திறன் பயிற்சி திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன்
கௌசல்ய யோஜனா. கௌசல்யா அப்படின்னாலே திறன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ட்ரைனிங், பயிற்சி அப்படின்னு அர்த்தம். உலக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் யுனெஸ்கோ நினைவகத்தில் பொறிக்கப்பட்டுள்ள இந்திய இலக்கியங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம் சரிதமனஸ், அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா பஞ்சதந்திரம், அதுக்கப்புறம் சக்ருதிய லோகானா அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் மூன்றுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ நினைவகத்தில் பொறிக்கப்பட்ட இந்திய இலக்கியங்களாக பார்க்கப்படுகிறது. சோ மூன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலக ஆசிய பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் பொறிப்பு இந்தியாவின் 3 இலக்கியங்கள். உணர்த்துவது என்ன? இந்தியாவின் செழுமையான இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை இந்த பதிப்புகள் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. உலகளாவிய கலாச்சார பாதுகாப்புக்காக தான் யுனெஸ்கோ பதிவேட்டில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சேர்க்கப்பட்ட படைப்புகள் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ராம் சரிதமனாஸ், அதை எழுதியது யாரு? துளசிதாசர். பஞ்சதந்திரத்தை எழுதுனது பண்டிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சக்ருதிய லோனா அப்படின்றவங்க அந்த இலக்கியத்தை எழுதினது விஷ்ணு சர்மா மற்றும் ஆச்சாரியா ஆனந்த வர்மா அப்படின்றவங்க. சோ என்ன நிகழ்ச்சி நடந்தது? ஆசிய பசிபிக் உலக குழு கூட்டம் 10வது கூட்டம் நடைபெற்றது. சோ அங்கதான் இந்த 3 இலக்கியங்களை யுனெஸ்கோ பதிப்புல பொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. சோ பன்முகத்தன்மை என்பது இந்தியாவின் கலாச்சாரத்தின் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகேங்களா? சோ அடுத்து சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. ஐநா பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக வைபவ் அனில் காலே அப்படின்றவங்க இருந்தாங்க. இந்தியாவை சார்ந்தவங்க, இந்தியன் ஆர்மியில இதற்கு முன்பாக பணிபுரிந்தவங்க. சோ காசா தாக்குதலின் விளைவாக உயிரிழந்திருக்காங்க தற்பொழுது. ஓகேங்களா? சோ அடுத்து ரஷ்ய பாணி மசோதா, அதாவது ரஷ்யாவில் எப்படி ஒரு மசோதா கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு மசோதா, வெளிநாட்டு செல்வாக்கு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த நாட்டில். ஓகேங்களா? சோ கென்யா வெள்ள பாதிப்பு, கென்யால வரலாற்று காணாத மழை. ஓகேங்களா? அந்த வெள்ள பாதிப்புக்கு நிவாரண உதவியாக மருத்துவ உதவி இந்தியா பண்றாங்க. சோ இந்தியாவில் ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ மொத்த பர்ச்சேசிங் குறியீடு குறிக்கக்கூடியது. சோ மொத்த விலை பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் 1.26% ஏப்ரல் மாசம் பதிவாகிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அளவாக பார்க்கப்படுகிறது. கடந்த 13 மாதங்கள்ல இதுதான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இங்க இந்த கொஸ்டின் எதுக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா மே 13 இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக விளங்கிய ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. தற்பொழுது இந்திய ஜனாதிபதி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? மலர் தூவி மரியாதை செலுத்தியிருப்பாங்க. சோ ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் எப்போ இந்திய ஜனாதிபதியாக இருந்தாங்க? 1974 இருந்து 77 எமர்ஜென்சி பீரியட்ல அவங்க தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிய தமிழக வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷியாம் நிக்கில் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி இவங்க எல்லாம் ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டரான தமிழர்கள். ஓகேங்களா? அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன். சூரியனில் உருவான புயலை தற்பொழுது எந்த விண்கலம் கண்காணிச்சிருக்கு? ஆதித்யா L1 அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ சென்னையில கப்பல் கடலோர காவல் படை இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடல்ல எண்ணெய் கசிவை தடுப்பதற்கான ஒரு பயிற்சி, கடல் மாசுபாடுதலை எதிர்ப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு பயிற்சி, கடற்பயிற்சியில் ஈடுபட்டாங்க. மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி தமிழ்நாட்டில் 3 இடத்துல போடுறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போனாலும் சரி, தென் அமெரிக்க நாட்டுக்கு போனாலும் சரி, பிரிகாஷனரியா போட்டதான் அனுப்புவாங்க. கழிவு குழாய் அடைப்பதற்காக பண்டிகூட் சென்னையில சோதனை முறையில் பயன்படுத்துறாங்க. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு நெதர்லாந்துல நடக்க இருக்கு. சோ மசகண்டா கப்பல் கட்டும் தளம் நிறுவப்பட்டு 250 ஆண்டுகள் நிறைவுற்றதுன்னு பார்த்தோம். மிகப்பெரிய திறன் போட்டி இந்தியாவில் டெல்லியில நடக்குதுன்னு பார்த்தோம். சோ யுனெஸ்கோ பதிப்பகத்துல 3 இலக்கியங்கள் இந்தியாவோட இலக்கியங்கள் பதிப்பாக இருக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ராம் சரிதமனாஸ் அப்படிலாம் பார்த்தோம். ஓகேங்களா? சோ அப்புறம் பஞ்சதந்திரம் அப்படின்னு பார்த்தோம். சோ கென்யா மற்றும் வெள்ள பாதிப்பு கென்யால வரலாறு காணாத மழை பெஞ்சதுனால ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கு மருத்துவ உதவி நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஷியாம் நிகில் அப்படின்றவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க, செஸ் விளையாட்டு வீரர், 85வது இந்திய கிராண்ட் மாஸ்டராக பட்டம் சூடியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ பார்க்குற நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.